ராம் சீதா சீரியல் நாளைக்கு ஒரு பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். அர்ச்சனாவை போட்டு கட்டையை வச்சு புரட்டி எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம சீதாவும் மொத்த குடும்பமும் செம வேறு லெவல் காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். சுபாஷ் வந்து ஃபோன் பண்ணுறாப்புல அந்த ரவுடிக்கு. ஆமாம் டே, நீ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நீ வந்து சென்னையில் இருக்காத, நீ இங்கே இருந்தேன்னா நம்ம பிரச்சனையாகிடும். இப்போ வேறு லண்டன்லேருந்து ஒரு லாயர் வந்திருக்காப்புல, வக்கீல். அதனால் வந்து மகாவோட தங்கச்சி, அதனால் அவள் வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. அதனால் நீ கொஞ்சம் நாளைக்கு வந்து இங்கே இருந்து இருக்காத, எங்கேயா போய்டு. என்னது குடும்பத்தை விட்டுட்டு நான் ஊரை விட்டு போகணுமா? அதெல்லாம் போக முடியாது. சரி போனால் போது, உனக்காக ஒரு ரகசியம் சொல்கிறேன். நான் ஒன்றும் மகாவை வந்து எதுவும் பண்ணலை அப்படின்னோன்னா, ஆட பாவி பயிலே, அப்போ என்கிட்ட காசெல்லாம் வாங்கினேன் அப்படின்னோன்னே, அதுக்கு என்ன பண்ணுறது, நீ கொடுத்த நான் வாங்கினேன், மரியாதை என் காசை திருப்பி கொடுன்னு சுபாஷ் கேட்டோன்னே, நீ ஒன்றும் அவ்வளோ நல்லவன் கிடையாது அப்படின்னோன்னே, நான் இல்லைனா வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், தாராளமாக கம்ப்ளைண்ட் பண்ணேன், நீ பேசினது ரெக்கார்டு எல்லாம் நான் வாய்ஸ் ஓவர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே வாய் மூடிடுறாப்புல. மரியாதை ஃபோனை வை, இனிமேல் என்னை தொந்தரவு பண்ணுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வச்சிடுறாப்புல. இப்படி ஏமாந்துட்டோமே அப்படின்னு இந்த பக்கம் இவங்க கடுப்பில் இருக்காப்புல. அதே சமயம் அர்ச்சனா இங்கே வந்துடுறோன்னே அர்ச்சனா கிட்ட வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லி ஏமாந்ததெல்லாம் சொல்கிறாப்புல காசை கொடுத்து. ஏன் இப்படி சொல்கிறீங்க? சரி உங்களுக்காக நான் ஒன்று சொல்கிறேன், நானும் கல்பனாவும் சேர்ந்து தான் மகா மேலே அனுப்பி விட்டுறோம் அப்படின்னு சொன்னோன்னா, அட பாவி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னா, என்ன பண்ணுறது, தயவு செஞ்சு இனிமேலாம் ஏமாறாதீங்க, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னோன்னே இவங்க பேசிகிட்டு இருக்கிறத வந்து டோர்கிட்ட ஒரு நிழல் வந்து பார்த்த மாதிரி ஆகி போயிடுது. பார்த்தோன்னே இவங்க வந்து டக்குன்னு கதவை திறங்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கதவை திறந்து பார்க்குறாங்க, பார்த்தா யாருமே காணோம். சுபாஷ் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. நிச்சயமாக இதை நான்சியாக தான் இருக்கும், அவள் தான் இப்போ ரொம்ப புத்திசாலியான வக்கீலாச்சே, இப்போ வந்து நம்ம மாட்டிக்க போகிறோம் அப்படின்னோன்னா, சரி நீ முதல்ல போய், இல்லைன்னா வந்து செல்வியாக இருப்பா, அவள் தான் இந்த நேரத்தில் சுற்றி பூனை மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பா, அவளாக இருப்பாளோ அப்படின்ட்டு போய், சரி அவள் மட்டும் இருந்தால் அவளை நான் தொலைச்சிட்டு போர்வையை எடுத்து முக்காடு போட்டுக்கிட்டு கையில் கட்டையை வச்சுக்கிட்டு சுற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. போயிட்டு செல்வியை வந்து ஆம்பளை குரலில் வந்து அவள் ரூமை வந்து தட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்க ரூமை. அந்த சமயத்தில் சீதா வந்து கையில் ஒரு கரண்டி, சாப்பாடு கரண்டியை வச்சுக்கிட்டு, முத்தாரமா மறுபடியும் வந்து இந்த ஆள் வந்துட்டான், இவனை வந்து நம்ம பிடிச்சே ஆகணும், இல்லைன்னா அடுத்த பழியும் என் மேலே விழுந்துடும், அதுக்காவது எனக்கு தைரியத்தை கொடுன்னு சீதா வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வந்து பிரியா வந்து கையில் ஒரு கட்டையை வச்சுக்கிட்டு அவங்க ரெடி ஆகிட்டாங்க. இவங்க அப்போ பதுங்கி வர்றதை பார்த்தா, ஆஹா திருட வந்துட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு இருக்காங்க. சீதா போய் முதல்ல அடித்தோடனே அவன் அங்கேருந்து தப்பிச்சு இந்த பக்கம் ஓடி வந்தோடனே இந்த பக்கம் பிரியாவை வந்து சத்யாவும் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடித்த வேகத்துக்கு சீதாவும் சேர்ந்துக்கிட்டாங்க, செல்வியும் சேர்ந்து எல்லாரும் அர்ச்சனாவை வந்து தோயின்னு துவைக்கிறாங்க. இருங்க சீதா வந்து நிப்பாட்டுங்க பாஸ், நான் வந்து இது எல்லா பிரச்சனையும் காரணமாக நான் ஆளை பிடிச்சிட்டேன், சீக்கிரம் ஓடியாங்க அப்படின்னு சொன்னால் மொத்த குடும்பம் ஓடி வந்துடுது. அந்த போரையை விலைக்கு பார்க்குறாங்க. அர்ச்சனா பேனு கிடக்காங்க, தலையெல்லாம் சுற்றி மயங்கி கிடக்காங்க. என்ன இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க? நான் என்ன பண்ணுறது, முதல்ல அவங்க வந்து தூக்கி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் வந்து உட்கார வைக்கிறாங்க. ஹாலில் உட்கார வச்சோடனே, ஆமாம் எதுக்காக நீ சீதா அடித்த அப்படின்னு கேட்டோன்னே, அப்போ அடுத்தது நீ தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா அடுத்த ஆளை அனுப்புறதுக்கு அப்படின்னும். ராம் பார்த்தோன்னே, எனக்கு ஒன்றும் தெரியாது பாஸ், நீங்கள் வேணால் இதையும் என் கணக்கில் சேர்த்துறாதீங்க, நான் ஒன்றும் பண்ணலை, இந்த பதுங்கி திருட மாதிரியே போச்சா, நான் ஒரு ஆளை பிடிச்சிட்டேன்னா நாம் தப்பிச்சிடலாமே அப்படிங்கிறதுக்காக நான் அடித்தேன் அப்படின்னோன்னே, சுபாஷ் வந்து நிச்சயமாக இவள் வேணுட்டு தான் பண்ணியிருப்பா, இவளை உள்ளே தூக்கி போடுங்க அப்படின்னோன்னா, அப்படின்னா வந்து சத்யா வந்து பிரியா வந்து தடுமாறி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இன்னொருத்தர் மேலேயும் தான் கொடுக்கணும், இதா இங்கே இருக்காளே இவரையும் தான் சேர்க்கணும் அப்படின்னோடனே, என்னது நீயும் அடிச்சியா? ஆமாம்மா, வேறு என்ன பண்ணுறது, எல்லாருமே சேர்ந்து நீ போனதை பார்த்தா திருடன் போன மாதிரியே இருந்துச்சா, அதுவும் பதுங்கி ஆம்பளை குரல்லையே போனீங்களா, அதான் அடிச்சுவிட்டேன். என்னது ஆம்பளை குரலில் பண்ண, இதுக்கு மேலே நம்ம பேசினா வந்து சரியாக வராது அப்படின்னோன்னே, துரை நிப்பாட்டு, நீ எதுக்கு நடுராத்திரியில் போய் சமயக்கட்டில் போர்வையை போத்திக்கிட்டு கையில் கட்டையோடு போனேன், என்ன ரீசன் அப்படின்னு தள்ளாடிக்கிட்டே வந்து கேட்குறாரு. இவன் தள்ளாடுனாலும் கரெக்டாக கேள்வி கேட்குறானே இந்த துரை, இவனை சமாளிக்கிறதுக்கு எல்லாரையும் சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இப்போதைக்கு மயங்கி விழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துடுறாங்க. சரி அழைச்சிட்டு போயிடுறாங்க. அடுத்தது வந்து ராஜசேகர் வந்து கரெக்டாக வர்றாப்பில் வந்து ரிப்போர்ட்டிங் பண்ணுறதுக்காக சென்னை வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருக்காரு. கரெக்டாக வந்து ராமோட ஆஃபீஸுக்கே வந்திருக்காரு. ராமோட ஆஃபீஸ்க்கு வந்தோன்னா வந்து சல்யூட் பண்ணிட்டு 1992 பேட்ச் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ரெடியாக சொன்னோன்னே, ராம் வந்து எதுக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்திருக்கீங்கன்னு, நான் என்ன பண்ணுறது, கவர்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்க, நான் வந்து இங்கே வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார். ஏன் நான் இங்கே வந்ததுனால உங்களுக்கு ஏதாவது சிக்கலாக இருக்கா அப்படின்னோன்னே, சாச்சா எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னோடனே ராம் வந்து ஒரு செகண்ட் யோசித்து பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து, நீங்கள் ஒழுங்காக கேஸை நடத்துனீங்கன்னா நான் ஏன் வந்து எங்கள் அப்பாவை வந்து உதவி கேட்க போகிறேன்,
அவர் நீங்கள் ஒழுங்காக பண்ணலை, அதனால் நான் அவரை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்துடுறாங்க. ஏன் சார் நான் இங்கே வேலை செய்கிறது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கா அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் வேலையை டியூட்டியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. இங்கே கான்ஸ்டபிள் வந்து காஃபி வேணுமா அப்படின்னு கேட்டோன்னா அவருக்கு வாங்கி கொடுக்கலாம்ல, உங்கள் மாமனாராச்சு அப்படின்னோடனே ராம் வந்து முறைக்கிறாங்க. சாரி சார், இனிமேல் அப்படிலாம் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்க்கலான்ட்டு போயிடுறாங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து சுபாஷ் வந்து நான்சி கிட்ட வந்து பேசி சமாதானப்படுத்தலான்ட்டு பார்க்குறாங்க. அங்கே வந்து அவங்க செம உஷாராக இருக்காங்க. இவங்க பதட்டத்தில் உளறிட்டு இருக்கப்ப, நான் யாருக்கு குற்றவாளியோ அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன், இப்போதைக்கு சீதா மேலே இருக்குது கேஸு, அதனால் அவளை நோக்கி நான் போயிட்டுருக்கேன். இந்த பக்கம் காரில் வந்து செம மாதம் வந்து இறங்குறாப்புல ராஜசேகர் வந்து ராமோட கார்லேயே வந்து இறங்குறாங்க. 2 பேரும் நேருக்கு நேர் வந்து காரை இறங்கிட்டு ஸ்லோ மோஷனில் நேருக்கு நேர் எதிர்த்தாப்பில் பார்க்குறாங்க. அந்த பார்வையிலே தெரிஞ்சிருது, இந்த தடவை வந்து என் பொண்ணை வந்து நான் காப்பாற்றாமல் விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ராம் வந்து இந்த பக்கம் உங்ககிட்டேருந்து எப்படி எனக்கு வந்து விட மாட்டேன், சவால் விடுறேன் அப்படிங்கிற மாதிரி கண்ணுலேயே 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. அதோட எபிசோட சூப்பராக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.